ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாய்ஸ் தான் இல்லை, இதுதான் என் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மைன்கிராஃப்ட் டோப்பி அப்படி சொல்லிட்டு ஒரு ரிமோட் ஆன் பண்ணேன். அது ஏன் அங்கே செஸ்ட்டுக்கு என்ன கேட்காது, ஏன்னா நான் இப்போதைக்கு இந்த போனஸ் செஸ்ட் தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போனோடனே மைண்ட் பண்ணணும் வேலை இருந்துச்சு. பண்ணுவான்னு சொல்லிட்டு முதல் வேலையாக நம்ம பிளாக் ஏன் தோணுச்சு தெரியல, இந்த பிளாக் தான் உடைக்கணும்னு தோணுச்சு. சரி உடையமான சொல்லி உடைச்சேன். ஆனால் 5 பைசா போகணும் இல்லை, வாரி லூட்டு கிடைக்கல. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெட் பிகேக்ஸு. சரி இதை வச்சு மாதம் உடைக்கலான்னு சொன்னால் இன்னும் உடைய மாட்டேங்கி. ஏய் உட, நீ வச்சா என் உடைக்கணும். இப்போ ராஜிக்கா நீ உடைக்கணும், மக்களை உடைய மாட்டேங்கி. சரி வயசுக்கு வரேன். ஓகே, அதுவா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன உடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு யோசிக்கப்பட அப்புறம் நான் வந்துச்சு ஸ்டோன்னா எப்படி தான் உடைக்கும், டேட்டை சவல் டேட்டை உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஸ்டோன் இங்கே நல்லா உடச்சிச்சு. சரி விடுங்க, சரி செட்டு டக்குன்னு நான் வேறு இடத்துக்கு போனேன். ஸோ சார் ரைட்டில் என்னோட லாஸ்ட் இன்வெர்ட்டில் பார்த்தா தெரியும் எண்டு போர்டு இருந்துச்சு. பட் என்ன கருமனா, இதை கடைசிக்கு நான் யூஸே பண்ணல. எதுக்கு நான் வச்சுன்னு தெரியல. கடைசியாக எனக்கு கண்டு தான் போட்டுச்சேன் என் போர்ட்டில் ஃபைனலாக. எதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக இன்ன வரைக்கும் தெரியல. சரி ஓகே சொல்லிட்டு டேட்டை மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி இந்த பிகாக்ஸ் வச்சா ராசின்னு சொல்லிட்டு உடச்சேன். ஒரு உருப்படியாக ஒரு ராசியும் கிடைக்கல. சரி அப்போவோ வச்சுட்டே ஃபுல்லாக உடைக்கிற வேலை தாங்க இந்த கேமை பொறுத்த வைக்கணும்னா. இந்த கேமை பொறுத்த வைக்கிது சரி, இந்த கேம் பொறுத்த வைக்கல, இந்த மோடை பொறுத்த வரைக்கும் உடைக்கணும், அவ்வளோதான். இந்த அதுவும் டேட்டு மட்டும் உடைக்கணும். அப்போ பக்கத்தில் ஒரு சிக்கன் இருந்துச்சு. இந்த அப்ளைடாக பற்றி எனக்கு தெரியாது, என் தம்பிக்கு எல்லாம் தெரியும் இந்த அப்ளைடை பற்றி. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இதை உடைக்கணும்னு சொல்லிட்டா என்னதான் எனக்கு பசங்க தெரில. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்க போது டக்குன்னு ஐடியா வந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஏதாவது வில்லேஜை ஃபஸ்ட்டு தேடணும் அப்படின்னு ஒன்றா இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அந்த டைமில் இல்லை. சரி அப்போ நடுவில் ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி பார்த்தேன். எதுக்கு பண்ணது கடைசிக்கு இந்த வேர்ல்டு எனக்கும் தெரில, அந்த மேப்புக்கு தெரில. சரி நெக்ஸ்ட்டு பாயிண்ட், கோழியை போட்டு தள்ளிட்டேன். ஏதாவது நல்ல சிக்கன் கொடுக்க போட்டால் கள்ள சிக்கன் தான் குடிச்சு, அதனால் சோறு நம்மகிட்டே இருக்க சொல்லி டக்குன்னு கலெக்ட் பண்ண ஆச்சு. அப்படியே சரி வச்சு விளையாடலாமே சொல்லி அப்ளைல பாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்ளைல பாட்டு. பட் நான் இப்போ ரீசெண்டாக விளாண்டேன், சூப்பராக இருந்துச்சு, ஃபால் டேமேஜும் ஆகல. சரி இதை வச்சு ஜாலியாக விளாடுவோம்னு சொல்லிட்டு விளையாடிட்டு போட அப்போதான் நான் வந்துச்சு முக்கியமான விஷயம் பண்ணிட்டேன், இந்த கிராஃப்டிங் டேபிள். இதை இவ்வளோ விளையாட்டே நான் பண்ணுறேன். இந்த வேர்ல்டு இதுதான் கடைசி வரைக்கும் இந்த கிராஃப்டிங் டேபிள் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஜஸ்ட் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரையும் அந்த சவலை செய்யுங்க. இது சரியான காரணம், ஏன்னா இதை உடைக்கிறதே எனக்கு தலைவலியாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வரையும் சவல் செய்யணும்னு நினச்சிருந்தேன். அப்படியே தெரியும் அசையும் இல்லை. அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. சரி டே கவுண்டர் மாதிரி ஏதாவது இருக்கும், அதை வச்சு ஆன்ல பண்ணால் ஆனாவே ஆனால் தடைய மாட்டுக்கு. ஐயோ ஐயா ஆனா மாட்டியே சொல்லி நானாட்ட பயந்து ஓடிட்டு இருக்கேன். அந்த டைம்லடா கரெக்டாக என்ன பண்ணுறது தெரியல. சரி இவனை போட்டெல்லாம் உள்ளு கிடைக்குமா நீ வச்சேன். அப்புறம் வச்சேன் ஆடை பொட்டலெல்லாம் உள்ளு கிடைக்கும், அப்புறம் இதை பொட்டெல்லாம் உள்ளு கிடைக்கும் அவனு. அப்புறம் செட்டே போயிட்டேன். சரி அதுவும் என்ன பண்ணுறது, ஓடிட்டுனேன். ஏன்னா என்ன செட்டுத்தானே சொல்லிட்டு ஓடிட்டுனேன். பார்த்தா பின்னாடி துரத்துறான். அவ்வளோ போயிடு. நான் ஒரு 6 மணி போல மண்ணாங்கட்டி போடல. சரி சொல்லிட்டு டக்குன்னு பண்ணா இவன் வந்துட்டான். இவனால செட்டேன் ஃபஸ்ட்டு இவன் அடிக்கணும். ஐயா பிஜி மோட காப்பீட் கொடுத்துருவான். அவன் மாதிரி கொடுத்துருவான் நம்ம வீடியோவில். சரி கிளம்புவோம், இந்த வியாத்தோட ஃபஸ்ட்டு வேலையில் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓடுடா ஏழுடா சரி எதுக்கு கிழிஞ்சு பண்ணுறேன் எனக்கே தெரியல. எடித்தர நீயே போட்டு, நான் போடுறதான் தலைவர் பண்ண நீயே போட்டு. அப்போடா ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. நானும் சொல்ல விஐபி இல்லை, அது ஒரு வில்லேஜ் தெரிஞ்சிச்சு. சரி சொல்லிட்டு அரை பேருக்கு கூட நேஷப்பாக கொடுக்கல, அவசரம் ஒன்று தான் வந்துச்சு. இதுதான் போட்டு வரலான்னு சொல்லிட்டு டைம்ல சொல்லிட்டு வில்லேஜை தேடி போக ஸ்டார்ட் பண்ணேன். அது போல மாசா சுறா படம் விஜய் மாதிரி தண்ணியில் குடிக்கணும் யோசிச்சேன். சரி எதுக்கு ஆல்ரெடி கிருந்தின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம பண்ணணும் சொல்லி யோசிச்சேன். டக்குனு கூட பார்க் ஓடா பண்ணி வீட்டுக்கு டக்குனு போனேன். எவனா வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு உடைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டை உடைக்கணுமா டப்பா பேசுகிறேன், நம்மளுக்கே தெரியல. டக்குன்னு வீடியோவில் போட்டுருக்கு. ஓகே, இந்த க்ரீன் வில்லேஜ் உனக்கு ஏன் இருக்கிறா பெட்டு நேஷனமாக ஓடாது. சரி சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங்காக எழுந்துருச்சு. அது மாதிரி தான் யோசித்தேன், என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஒரு ஐடியாவும் கிடைக்கல. சரி ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பண்ணாடா ஆடியன்ஸ் பார்ப்பீங்க. அப்போ கிறுக்குத்தனமாக பண்ணலான்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களோ, அது ஏன் எனக்கும் தெரியல. சரி ஃபஸ்ட்டு சோறு எப்போ ஓகே. அது போல எதுக்கு ரூல்ஸ் தரமாக இதை பண்ண ஆரம்பிச்சே தெரியல. ஏதோ சும்மா பில்ட் பண்ணிட்டேன். சரி ஸ்டோன் முக்கியம்னு சொல்லி ஸ்டோனை பில்ட் பண்ணிட்டேன். உடைக்க கூட தெரில, அந்த லூஸ் தரமாக இருந்தேன் அந்த டைமில். சரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சவாலை செஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வரையும் சவல்ச்சு. அந்த வீடியோ ஷேரிங் சொல்லியிருப்பேன், அந்த கிராஃப்டிங்கில் வச்சு செய்வேன்னு. கடைசி அந்த கிராஃப்டிங் தொலைஞ்சே போச்சு, எடுக்கவே மறந்துட்டேன்.
சரி இதை யார் கடைசி வச்சுக்கோண்டா இதை பெருசாக தொடவே இல்லை எனக்கு அது வீடியோவில் பெருசா சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை டக்குன்னு வச்சுட்டு பொட்டால்னு போட்டு டக்குன்னு ஒரு சவாலை செஞ்சேன். அது ஸ்டோன் சவால்தான் செஞ்சேன். அப்போதான் ஆரம்பித்தேன் முகனே ஆரம்பிக்கலையா இப்போ கடைன்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டே விளங்குற மாதிரி சோறு தான் கச்சிச்சு. சரி இப்போ சோறு கச்சிச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். கரும முடிச்சது என்னோட வந்துச்சு மெசேஜ் நடுவில். அதான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அந்த தைரியம் டக்கு டக்குன்னு லூட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பாட்டு ஸ்பேஸாக ஸ்லோவாக மெயின் பண்ணிச்சு. ஓகே அதுவாக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இதை ஃபுல்லாக உடச்சிட்டுக்கான எதுக்கு உடைச்சேன்னு எனக்கும் தெரில, எனக்கும் தெரில டேட்டுக்கும் தெரில. சரி உடைப்போம் அதுதான் வேறு இந்த கேமோட வேலைன்னு சொல்லிட்டு பேண்ட்டு கட்சிச்சே சூப்பர் சொல்லிட்டு இன்னும் தெரியல இந்த பேண்டடாக கடைசிக்கு என்னடா எங்களை வீட் பண்ணுற அளவுக்கு இந்த பேண்டடாக போட்டு தோணுச்சேன். அது வரைக்கும் இந்த ரெட் பேண்ட் எடுக்கல. சரி சொல்லிட்டு இவன் ஒரு புது அனிமல் அப்படிதான் சொன்னமான இது பழசுடா எங்கள் மாடுமே பழசுடா இன்னும் 1 வருஷம் நான் ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லிட்டு நான் ஸ்டில் அப்புறம் கேர்ஸ் ஆஃப் ஃபேனிஸ்னு ஒன்று கிடச்சிச்சு. அப்போவே தெரிஞ்சிச்சு வழங்காது தெரிஞ்சிச்சு. இதனால நான் யூஸ் பண்ணும் அது பண்ணா இந்த செட்டப் வந்தேன். அது மாதிரி மேஸு கிடச்சிச்சு. இதை பார்த்தோடனே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஈரை வச்சு எவனா வம்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் இப்போ வம்புக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு வம்புக்கு இருக்க போனேன். சரி யார் நம்மளுக்கு வம்புக்கு இருக்கா அப்படின்னு பார்க்க போட்டு நம்மளுக்கும் ஒரு தனியாகனா அவனு கிளம்பு. ஆனால் நான் அப்படி அடிப்பேனா கேட்டிங்கன்னா நானே ஒரு மொக்க பீஸு அதாடி இதையாவ அடி அப்படி சொல்லிட்டு முகிட்டு காட்டேன். எனக்கே சிரிப்பது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அடையா ஐயா அப்படி சொல்லிட்டு ஐயா யார் சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதான் வந்து அடிக்கிறான்ட்டான். டேய் நீ நான் அடிக்க கூடாது இது தப்பு இந்த கேம் ரூல்ஸ் படி நான் அடிக்கிறோம் அடிக்கிறா ஐயோ போடா. சரி சொல்லிட்டு மாசா ப்ரோக்கிற மாதிரி பண்ணலான்னு நினச்சா தூக்கி ஒரே அடி அடிச்சான். ஏடா பாடி ஹேட் போயிடுச்சு. தூக்கி சொல்லுவான்னு சொல்லி பயந்து நானும் ஓட ஆரம்பிச்சேன். பாரு நாசமா போடுற வேடிக்கை பட்டுக்கு. சரி சொல்லிட்டு பயந்து பார்த்தா கடைசி செட்டே போயிட்டான். அந்த ஃபுட்டேஜும் இருக்குல்ல டூ பாயிண்ட். நெக்ஸ்ட்டுன்னு பார்க்க போது என்னோட ஐடியா பண்ணலான்னு யோசிச்சேன். ஆனால் ஒன்றும் இல்லை டைமண்ட் சவுல் கழிச்சிட்டு டக்குனு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பேச மாட்டேன் ஏன்னா பிஜிஎம் போயிட்டு இருக்கோம் எடிட்டிங்கில் அதனால பேசல. ஓகே சொல்லிட்டு டக்கு வேறு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ப்ராசஸ் பண்ணேன் அது ஒன்றும் தெரியலையே. ஓகே சும்மா தோன்றதே வேலை அப்படி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கடைசி பூட்டே கிடைக்கல. சரி எதாவது தேடிட்டு இருந்தேன் பூட்டு ஏதாவது இருக்குமான்னு. அதில் ஏதாவது கிடைக்கும் ஏதோ ஒரு கிடச்சி எலக்ட்ரான். ஆனால் அப்படிலாம் பார்த்தேன் கேர்ஸ் ஆஃப் ஃபேனிஸை போட்டு வந்துச்சிட்டேன். என்னால் எலக்ட்ரான் சீஸை கடைசிக்கு போடவே இல்லை. எலக்ட்ரான் கிடச்சோம் எனக்கு ராக்கெட் கூட கிடச்சிச்சு அதுக்கான ராக்கெட்டு. அப்போதான் எப்போவுமே நான் நாசமா வீட்டில் போய் தூங்கிட்டு இருந்தேன். வேலைங்குமா வேலைங்கும் அப்படின்னு நினச்சி தூங்கினேன். சரி நம்ம இந்த சீஸை கடைசியே நான் பெட்டே செய்யலை. பெட்டு செய்யாமல் தூக்கிட்டு இருந்தேன். சரி வந்தோடனே ஜாம்பியை பார்த்தேன் தூக்கி போட மிதித்தேன். அவன் வந்து காலங்களையும் மிதிச்சு போச்சு தான் வேலையை ஆரம்பித்தேன். என்ன வேலைதான் கேட்கக்கூடாது இந்த வேலை தான் உங்களுக்கு தோன்ற வேலைடா. சரி நெக்ஸ்ட்டு வாய்ஸோடே கொடுக்க முடியல தோன்ற டைம்னால ஏதாவது கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஏதோ லூட்டு காய்ச்சிச்சு. என்ன லூட்டுன்னு ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருக்காதீங்க ஹெல்மெட்டாக காய்ச்சிச்சு. அப்படி தான் சொல்ல மாட்டேன் நிறைய டேக்ஸ் காய்ச்சிச்சு. ஆனால் இந்த சீட் ஆகி வச்சு நான் கடைசியாக என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் லைட்டாக தான் அடித்தேன். அதுக்காக யூஸ் ஆச்சு. கோல்டன் பிள்ளை எடிக்க வேற என்சாண்டே இருக்குடா ஆச்சு நானே பண்ணி ஆச்சு. கடைசி பூட்டே கிடைக்காம சுற்றிட்டு இருக்கானே என்ன பண்ணதே தெரியல. பூட்டு கிடைக்க மாதிரி சொல்லி டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ கிடைக்குது ஒரு பூட்டு கச்சா என்னவான்னு சொல்கிற மாதிரி ஆச்சு. அப்படா நான் ஏதோ பெரிய விஞ்ஞானி மாதிரி நான் செய்ய செய்கிறேன். என் ஐயா ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இது பேசாமல் ஃப்ரீயாகவே கிடைக்கும் நான் செய்வேன். ஏன்னா இது கேம் ரூல்ஸ் அதான் நான் செய்வேன். எப்போ மேலே நேர்மையான கொப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் நேர்மையான கொப்பேன்னா கிடையாது. சும்மா கிடைக்கிறது தூக்கி போட்டு போயிட்டே ஆசிரியர் கொட்டா கூட அடிக்கணும். ஓசியர் கொட்டா என்னாலும் வாங்கிக்கூடாது மக்களே கேர்ஃபுல்லாக நீங்கள் இது சோசியல் விசிட்ஸ். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேலையாக பார்க்க போது அந்த ஆக்சிலேட்டர் ஒன்று கழிச்சிச்சு. இதே என் முதல் ஆக்சிலேட்டர். அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் தண்ணியில் விட்டுட்டேன். அப்புறம் மட்டும் தண்ணி எடுத்துட்டேன். சரி தண்ணியை 12 வச்சு போட்டா ஊட்டினேன். சரி கரெக்டாக ஊட்டினேன். அது பண்ணா ஒரு சம்பவம் நண்டுச்சு. எடுக்கிறேன் பேரில் ஐயா சாப்பாட்டுக்கன்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ தண்ணி போட்டு உள்ள வெள்ளம் வந்துருச்சே அப்படின்னா சொல்ல மாட்டேன். என்னது பக்கத்து கூட வெள்ளம் போயிருக்காது. அவ்வளோ கடைசி அவன் விட்டு தோண்டிட்டேன் அவன் எங்கேயோ. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு தகுன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் வேலை பார்க்கணுன்னு எனக்கும் கடைசி ஐடியாவும் இல்லை. ஒன்றுமே தெரியல. அதே குழப்பமாகவும் இருந்துச்சு என்ன பண்ணணும். இப்போ அப்படா கடைசியாக இவ்வளோ காலமாக கிடைக்காத ஒரு ஷூ காய்ச்சிச்சு எனக்கு அந்த ஜூட்டு.
அப்படி சொல்லிட்டு என் ஸ்கின்னு தான் நான் மாட்டினேன். ஏன்னா இந்த கேமை போட்டு ஸ்கின்னு நான் மாட்ட முடியல, அதனால் நான் மாட்டாமல் இன்னும் வச்சுருக்கேன். 21 ஐயா ஃபேன் கட்டிச்சு. சரி சொல்லிட்டு இதை வச்சு கிளம்பலான்னு சொல்லி எண்டு கிளம்பலான்னு யோசித்தேன். ஏன்னா எண்டு தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, இதுதான் ஆன்மல். அப்படி சொல்லிட்டு எண்டுக்கான என் பயணத்தை ஆரம்பித்தேன். வாங்க நண்பர்களே, கிஞ்சி பண்ண வேணாம். சரி ஓகே, கிளம்ப சொல்லிட்டு ஐயா ஃபேன் முதல் ஐயா ஃபேன்ற போட்டு நான் ஆரம்பித்தேன் என்னோட 21. ஆனால் இந்த வீடியோட லாஸ்ட்டில் அந்த 21 இருக்காது. ஏன்னா எல்லாரும் நான் காலி பண்ணி சொல்லிச்சிட்டேன். சரி சொல்லிட்டு காலி பண்ணால் வேணும்னு காலி பண்ணேன். அப்போலாம் தண்ணியில் குடிக்கலாமா யோசிக்க போது, டேய் தண்ணிக்கே ஏமாண்டான்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு வந்து சரி ஓகே அதான் நான் வேலை சொல்லிட்டு கொட்டா டரக்கோட்டா பயங்கன்ட்டேன். பாட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இந்த காசுக்கு எங்கே போறேன்னா எனக்கும் தெரியல. அவசரம் வந்துருச்சு. அட பாய் உன்னை பாட்டோடனே அவசரம் வந்துருச்சியா நாசமா போகிறதுக்கு. சரி போய் சாவடின்னு சொல்லிட்டு உன்னை ஃபஸ்ட்டாலே சாவடிச்சுதான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டேன். ஆட்ட 2 பேர் டாக்டிங் பண்ணி அட்டாக் பண்ணால எதுக்குன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தேன். எடுத்தே போர் ஓட்டம். ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் வீடியோ ஸ்டெக் பண்ணி பாஸ் பண்ணி தான் வீடியோவை ஃபுல் வீடியோவை எடுத்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னும் எண்டு போட்டல் தான் ஏதோ பிச்சுக்கிச்சு தலைவலியே எனக்கு வந்துருச்சு இந்த எண்டு போட்டில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. ஏன்னா எண்டு போட்டல்லாம் ஈஸியாக கிடைக்கணும், எனக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிப்போம். லென்ட்டாக இழுக்கக்கூடாது எப்பவுமே. அப்புறம் அந்த அடிச்சதை பார்த்தேன். அடிச்சதை 2 நிமிஷம் கூட பார்க்கல கொண்டுட்டேன். எதுக்கு இதுதான் மைக்ராஃப்ட் படத்தையே பார்த்துருப்பீங்க. ஐயோ சிக்கன் சாகி ப்ரோ. ஐயா மாட்டி சொல்லிட்டேனே. சரி கரெக்டாக சொல்லுவேன், நான் கரெக்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு காலங்காட்டிலே ஒரு வில்லேஜை பார்த்தேன். இந்த வில்லேஜெல்லாம் ஃபோட்டோவில் 7ஆம் அறிவு சொல்லிச்சு. மக்களே மொட்டமாகவே 6 அடி கூட இருக்கும் பாஸ், எப்படி உங்களுக்கு 7ஆம் அறிவு இருக்கு? ஆடி ஆளுக்கு ஓட்டு தனியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த தரக்கோ நான் உடைக்க போட்டா எவனா எனக்கு முடுகளை கூட்டுட்டான். எவனு பட்டா இந்த பையன் எனக்கு முடுகளை கூட்டிட்டான். கட்டப்பா வாதி முடுகளை கூட்ட வரியாடா சொல்லிச்சு கொல்ல ஆரம்பிச்சேன். கிட்ட டேய் ஷாகுடா அடி இடி போட்டு தள்ள பாஸ். என்ன நான் செட்டு தான் இந்த யூடியூப் சேனல் எனக்கு நிலக்காடுறா. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டான் அடுத்த என்னட்ட ஒன்றும் இல்லை சொன்னால் வேறு மீனிங்கில் போயிடும். சரி நான் வேறு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தக்கிட்டீங்க வீடியோ பிரேக் பண்ணிட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். எண்டு போடுறது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக போனேன்னு கேட்டிங்கன்னா ஒரு விச்சே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி சொல்லிட்டு தக்கிட்டு மாதம் குடிக்க போகிற எவனோ வந்தான். ஸ்க்ரீன் நான் மறைக்கின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன் எல்லாரையும். அதுக்குள்ளே என்டே போட கண்டுபிடிச்சிட்டேன். டெய்லி அவங்களுக்கு 18 நிமிஷம் என்னவோ 15 நிமிஷத்தில் எண்டு போட்டுக்கிட்டிங்களா. இது பண்ணால் சம்பவமே இருக்குது. 1 2 3 அமிச்சா 5 இருந்துச்சு. என்ன வேணாலும் தரல காசு. சரி சொல்லிட்டு சாப்பிட்டு பொறுமையாக கிளம்புவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்புனேன். சோறு தான் முக்கியம் நம்மளுக்கு எப்பவுமே. ரியல் லைஃப்லேயே அப்படி தான் இருக்கேன். சரி ஓகே எல்லாம் ரெடி. மாமா 1000 கிளம்புவான். உள்ள குடிச்சிட்டேன். லோடிங் ஆகுது பாரு என் கரும்பு பிடிச்சது. அப்படியே பார்த்தா எங்கேயும் 100 ஒன்று விட்டுருதா இல்லை. நான் என்ன பண்ணேன் எனக்கும் தெரியல. இந்த டைம் என்ன பண்ண யோசிக்க போட சிந்துச்சு. சரி நம்ம அதுக்காக நான் அப்சி நெருக்கோ தூக்கிட்டேன். இந்த கரும்பு எடுக்கோ யூஸ் ஆகும் ஐடியா வந்துச்சு. ஆனால் நம்ம தலைவண்டா கொடுத்தான், அதனால எனக்கு யோசித்தேன். பார்த்தீங்களோ நான் ஐடியா கொடுத்தேன். வாய முடியல அவசரமாக போயிடுச்சு அந்த ஐடியா மாட்டு. என்னாச்சு போட்டு போயிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா என்னை உடைக்கிறது இருக்கிறதுலே கஷ்டமானால உடைக்குது. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டான். ஏய் உனக்கும் எனக்கு தானே இனிமேல் சண்டை, வாடா முடிஞ்சா வருது. நீ முடிஞ்சா சண்டைக்கு வாடான்னு தான் கூப்பிடல, ஏன்னா லாஸ்ட்டில் கூப்பிடுவோம் சொல்லிட்டு தண்ணி வச்சு பார்க்கணும் மாசம் பண்ணலான்னு வச்சா பண்ணவே முடியல. சரி அவரை தம்பிடாட பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் பண்ண முடியல. டென்ஷன் ஆகிட்டு போன தூக்கியே போட போயிருப்பேன். அண்ணன் டென்ஷன் ஆகிடுச்சு போடுறதுக்குள்ளே. அதே தம்பிதான் போட்டு கொடுத்தான். அதுவாக கம்மனான வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டேன். என்னாச்சு வாஸ் கொரோனாவா? இல்லடா ஏடா. சரி சொல்லிட்டு உடைக்கலாம்னு யோசிச்சேன். மட்டும் தண்ணி காணும். ஐயாயோ நான் எப்படி குடிப்பேன்னு தெரிஞ்சு யோசிக்க போட்டேன். நம்மடா பவர்ஃபுல்லு அப்படி சொல்லி பவ் வச்சு மாசா திருவிழா பத்துல மாதிரி விட்டுருந்தேன். சே அந்த ஃபீல்டு எடுத்து போடுறா. ஐயோ என்டிஆர் ஃபுட்டேஜ் போட்டடா திருவிழா ராம் ஃபுட்டேஜ் போடு. ஓகே போட்டா நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு மாசம் அந்த மாதிரி விட்டுட்டு இந்த அம்மா போட்டு நான் நேசமாக போனவேன் வச்சு துப்பி தொலைஞ்சிட்டான். காய் துப்பிட்டான் அன்னையின் பட்டில் மாதிரி. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கோல்ட் லேம்பஸாக காப்பிட்டு ஸ்டத்தியாக குடிக்கலாம் சொல்லிட்டு ஓம் சாமியே
அதான் போட முடியாது, ஏன்னா அது போட்டால் தப்பு, ஏன்னா அது தப்பாயிரும். அப்படி சொல்லிட்டு மாசம் அங்கன்னு விட்டுட்டேன். பட்டா விடல. சரி சொல்லிட்டு ஏறி இறங்குவோன்னு சொல்லிட்டா ஐயாயோ சாமாட்டேன், ஏன்னா எனக்கு எண்டே இல்லைடா. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரையா இந்த போயிட்டு சும்மா சும்மா வம்புக்கு இழுத்துனா டேய் நாயே போடா செலுத்தி காசு சொல்லிட்டேன். இவன் கடைசா அவன் நினச்சா தீண்டி வச்சு என்ன எதுக்கு தீண்டி வச்சு என்னன்னா கொல்லி விட்டுட்டேன். சரி எதுக்கு போகிறோம் டிராகனுக்கு கொளுத்தி விட்டு போவோமே சொல்லிட்டு டிராகன் அடி வாங்கிடுச்சு போலல, எழுதி போயிடுச்சு. சரி சொல்லிட்டு கொளுத்தி விட்டேன். உனக்கும் இதுவே சண்டைடா எனக்கும் போரே சி ஐயா டிவி டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே சாலக்குடி ஃபைன், ஆனால் டிவி டைலாக் சொன்னேன். எடித்தர போட்டுரு. ஓகே நெக்ஸ்ட் வேலையா எனக்கும் இவனுக்கும் தான் சண்டை. நீ எதுக்கு அவனை கொடுக்கல? ஓகே அப்படி சொல்லிட்டு வாடா இனிமே சண்டை நீயா நானான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பட்டை எச்சிட்டு போயிட்டான். நாசுமா போவேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி டிக்கே குட்டிட்டு இருந்தேன். அதான் என்ன சாவிட மாட்டேங்குது சொருன்னா ஒரே செத்துருவேன். இது ட்ராயிங் நீ சாவணும் இல்லை நிறையா ஒரே வீட்டில் கூட்டினா சாவாடா, படத்துல ஒரே வீட்டில் கூட்டினா செத்துருதே. சரி சொல்லிட்டு மாசம் அம்பச்சு சொல்லாமட்டா மூஞ்சிலே அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னையா அடிச்சுதியா பாரு சொன்ன ஐயா ஐயா என்ன போட்டுக்கொள்ளலாம் சாடுக்குள்ள அடா பாவி அப்படி சொல்லிட்டு குருநாடோ என்னடா இவனை கொல்லுவீங்களா? கொல்லுவேன்டா. சரி சொல்லிட்டு சைடுன்னு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட்டை நின்ற வேணா அவனை போய் அடிக்கிறான். நீண்டா பொடி பையன் நான் தான் பாஸ் ஆரோ இங்கேயோ போடு அது பாய்க்கு சரி அப்படி சொல்லிட்டு ராக்ஸ் வச்சு சொல்லலாம் வீடியோ ஸ்டார்டிங்ல அதை வச்சு இப்படா போட்டுனேன். போட்டு அடிட்டு வச்சா பயங்கரமாக ஹெல்த்து போச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அம்பு எடுத்து ஒரு வாட்டியே அடிச்சிட மாட்டேன்னா ஒரு ஆசை பில்பாஸ் அதெல்லாம் அடிச்சு தரு அவன் காசே கிடைக்க மாட்டான். ஆமா ஆமா அடிச்சுட்டேன்டா. அடிச்சிட்டானே இல்ல ஒட்டிக்க முடியாது ஒட்டிக்கணும்டா உயிரை விட்டு வச்சிருக்கேன். பாஸ் என்ன அவன் ஹெல்த்து போடு எங்கடா போடா எங்கடா போடு ஏன் வேணா பார்க்கலாம் மக்களே. போயிட்டான்டா நாசமா வாய வச்சோம் போயிடுச்சு பா விடு. நைனா எப்போ பச்சாலும் வாய வச்சா வாங்காம போடு அவன் ஹெல்த்து போடு ஹெல்த்தே சாகாம போட மாட்டேன்னா பாஸ் அவன் செட்டு தான்டா டேய் அவன் செட்டுதான்டா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கடைசியா நான் தான் கொண்டேன்னு சொல்லி பெருமையோட இந்த வீடியோ முடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே என் வாய்ஸ்ன்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப். சொன்ன இடத்துலலாம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருக்கணும், பட் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சரியா.